இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு நாள் உண்மையை தேடி பயணிக்கிறது. அந்த உண்மையின் பாதையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு காட்டிய மகா யோகி திருமூலர். வடநாட்டிலிருந்து பொதிகை மலை நோக்கி அகத்திய முனிவரை சந்திக்க வந்த அவர் திருவாவடுதுறையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். தன் இடையனை இழந்து துயரத்தில் கதரும் பசுக்களை பார்த்து கருணையால் உருகிய அவர் மூலன் என்ற இடையனின் உடலில் கூடு விட்டு கூடு பாய்ந்து திருமூலராக அவதரித்தார். அவரே உலகிற்கு சொன்னார், அன்பே சிவம். திருமூலர் ஒரு சாதாரண முனிவர் அல்ல, சித்தர்களின் மகா பரம்பரையில் ஒளிரும் ஞான சூரியன். சிவனிடமிருந்து நந்தி, நந்தியிடமிருந்து திருமூலர், அதன் பின்னர் அகத்தியர், போகர், கொங்கணர் போன்ற மகா சித்தர்கள். இவ்வாறு தொடர்ந்தது அந்த மறையாத ஞான பரம்பரை. திருமந்திர பாடல்களில் திருமூலர் வெளிப்படுத்தும் யோக ரகசியங்கள் மனித வாழ்க்கையின் மறைந்த அறிவியலாகும். சுவாசத்தின் நுணுக்கங்கள், இடைகலை, பிங்கலை, சந்திரகலை, சூரியகலை, மூச்சை சுழுமுனை நாடியில் செலுத்தி நெற்றிக்கண்ணில் நிலைநிறுத்தும் தெய்வீக யோக முறை, யோகத்தின் உச்சியில் தலை உச்சியிலிருந்து ஊறும் அமிர்த அனுபவம், மேலும் 51 அட்சரங்களின் மறைந்த மந்திர ரகசியங்கள், இவை அனைத்தையும் திருமூலர் ஆழமாக விளக்குகிறார். முருகப்பெருமானின் கையில் இருக்கும் சக்தி வேல் அது வெறும் ஆயுதம் அல்ல, அது ஒரு யோகியின் விழித்தெழுந்த ஞானத்தின் அடையாளம். அகங்காரம், காமம், குரோதம், மாயை இவற்றை அழித்து அறிவை கூர்மையாக்கும் தெய்வீக சக்தியே அந்த வேல். திருமூலர் காட்டிய இந்த பாதை வெறும் வாசிப்பதற்கான ஞானம் அல்ல, அது அனுபவிக்க வேண்டிய ஆன்மீக பயணம். மனதை ஒருநிலைப்படுத்தி யோகத்தின் வழியில் உள்நோக்கி பயணித்தால் நாமும் அந்த பேரின்ப நிலையை அடையலாம். ஓம் நம சிவாய.